வந்து டே வரைக்கும் எங்க முடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் பார்த்தோம். அண்ட் தென் ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் பார்த்தோம். மைண்ட் வந்து எப்படி கிளப் ஆகும், என்னென்ன கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், ப்ளஸ் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் எக்ஸம்ஷன் ஆகும். அண்ட் தென் வேற என்ன பார்த்தோம், அப்பார்ட் ஃப்ரம் லைஃப் அவங்க தனித்தனியாக போய் வாழ போனாங்கன்னா ஸ்டெப் சைல்டு, அடாப்டட் சைல்டு, இது எல்லாமே நம்ம நேற்று பார்த்தோம். 1500 இருக்கும் ஒரு சைல்டுக்கு. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 1500 வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா. இன் கேஸ் ஆஃப் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதாவது அசட்டை கொடுத்த அசட்டை கொண்டு போயிட்டு அந்த டிரான்ஸ்பரி வந்து பிஸ்னஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன, இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும், பிகாஸ் அந்த இடத்துல ப்ராஃபிட் வராது, ஏன்னா ப்ராஃபிட்டுக்கு ஆல்ரெடி வந்து ஃபர்ம் டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்து நாம் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி இன்டு ஹெச்யூஎஃப் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ஆர் இம்மூவபிள். இது என்ன நான் எனக்கு புரியல, கன்வர்ஷன் ஆஃப் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி அது எப்போ நான் ஹெச்யூஎஃப் ப்ராப்பர்ட்டியா மாறும் அப்படின்னா, இப்போ ஹெச்யூஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுல மொத்தம் ஒரு 5 மெம்பர் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 5 மெம்பர் இருக்காங்க அப்படின்னும் போது அதுல ஏதோ ஒரு மெம்பர் அவருக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கியிருப்பாரு. ஓகேவா, விச் மீன்ஸ் 5 பேர்ல கர்த்தா ஒருத்தர், கர்த்தாவோட ஒய்ஃப் ஒருத்தர், அவங்க ரெண்டு பேரோட 3 பசங்க. ஓகேவா, அவங்க தான் அந்த 3 பசங்கள்ல எல்டர், ஒரு ரொம்ப மூத்த பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அக்வயர் பண்றான். ஓகேவா, அவன் அதுதான் செல்ஃப் அக்வயர் ப்ராப்பர்ட்டி, அவனோட சொந்த காசுல அவன் அக்வயர் பண்றான். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஹெச்யூஎஃப்க்கு கொடுத்துட்றான். இப்போ ஹெச்யூஎஃப் வந்து எப்படி மெம்பருக்கு கொடுக்கும்னு நம்ம ஒன்று பார்த்தோம் கேபிட்டல் கெயின்ல. பார்ட்டிஷன் ஆஃப் ஹெச்யூஎஃப்னு ஒரு பாயிண்ட் பார்த்து ஹெச்யூஎஃப் வந்து அவங்க மெம்பருக்கு பிரிச்சு கொடுக்கும், அது வந்து டிரான்ஸ்ஃபரே கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம் ஒரு ப்ரொவிஷன்ல, ஞாபகம் இருக்கா. அதே மாதிரி இப்போ செல்ஃப் அக்வயர் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா, செல்ஃப் அக்வயரா, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு மெம்பர், ஹெச்யூஎஃப்ல இருக்க ஒரு மெம்பர் அந்த ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஹெச்யூஎஃப்க்கு கொடுத்தா அது வந்து எப்படி கிளப் ஆகும் அப்படின்றது இங்க சொல்லியிருக்கான். ஓகேவா, the income of such property shall continue to be included in the total income of the transferor. Transferor கையில தான் அது taxable ஆகும். That is, if an individual member of HUF, okay, convert his individual property into property of the HUF, அவரோட individual property HUF property convert பண்ணிட்டாரு. ஓகே, அது பி இல்ல, இது அப்படியே கண்டினியூ தான். Throws such property into the common stock of the family through the act of imposing such separate property with the character of property belonging to the family, or throwing it into common stock of the family, or otherwise transfer such individual property directly or indirectly to the family, otherwise then for adequate consideration. They are mentioning nothing டா, ஒன்றும் இல்லை. என்னன்னா, நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாம இருக்கு, விச் மீன்ஸ் அந்த ஃபேமிலிக்கு பிலாங்கிங்கா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு காமன் ஸ்டாக்கா மாத்துறீங்க, காமன் ஸ்டாக் லெசன்ஸ் எல்லாருக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க மாத்துறீங்க அப்படின்னாலும், அது எப்படி யார் மாத்தினாரோ அவங்க கையில தான் அது டாக்ஸபிள் ஆகும். நத்திங் டு வரி, நீங்க சம் பார்த்துட்டு இந்த ப்ரொவிஷன் படிச்சீங்கன்னா புரியும். அதுக்கு அடுத்து, வெதர் த கன்வெர்டட் ப்ராப்பர்ட்டி as partitioned, total or partially partitioned, the income derived from such property received by the spouse or partition shall be clubbed in the total income of the individual who is affected of the conversion of such property. Which means, இன்கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த கன்வெர்டட் ப்ராப்பர்ட்டி வந்து பிரிப்பாங்க. இப்போ ஹெச்யூஎஃப்க்குன்னு போயிடுச்சுன்னா ஒரு விஷயம், இப்போ 5 பேர் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் அதை செல்ஃப் அக்வயர் பண்ணி அதை ஹெச்எஃப் கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது, இப்போ அதுல இருந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா, அது ஹெச்எஃப்ல இருக்கக்கூடிய அந்த 5 மெம்பருக்கும் பார்ட்டா பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா, இப்போ ஈக்குவல் ரேஷியோல இருக்காங்க அப்படின்னா 1:1:1:1 ரேஷியோல நீங்க 5 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரிச்சு கொடுக்கும் போது அது போயிட்டு பேலன்ஸ் இருக்கிறது யார் யார் கையில கிளப் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின் மார்க். ஓகேவா, ஒன்றும் இல்லை, புக் எடுத்துக்கோங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம். ஓகேவா, ஸோ புக் எடுத்துக்கோங்க, புக் எடுத்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 7 பாருங்க. மிஸ்டர் டோடி இஸ் a member of HUF. ஓகே, இஸ் a member பா, டோடி அப்படிங்கிற ஒரு மெம்பர்.
Okay. Now, so Mr. Todi. Mr. Todi அப்படிங்கிறவர் is a member of HUF. It consists of HUF யாரெல்லாம் வச்சிருக்கு, மிஸ்டர் டோடி, மிஸ்ஸஸ் டோடி, அவங்களோட மேஜர் சன் மிஸ்டர் ஏ, மிஸ்டர் டோடியோட மைனர் சன் மிஸ்டர் பி, மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருக்காங்கப்பா இப்போ ஹெச்யூஎஃப்ல. ஓகேவா? அந்த 4 மெம்பர்ஸ்ல அவங்க ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்ட் 2 பேர்ல ஒரு சன் வந்து மேஜர், இன்னொரு சன் வந்து மைனர். ஏன் இடத்துல மைனர்னு கொடுத்துருக்கான்? மைனர்னு கொடுத்துட்டானா அங்கே என்ன ஆகும்? மைனர் சைல்டு இன்கம் அப்படின்ற மாதிரி வந்துடும் இல்லையா? கிளப் ஆகணும் இல்லையா மைனர் சைல்டு. இவரது மேஜர், விச் மீன்ஸ் மிஸ்டர் ஏ வந்து எல்டரா இருக்காரு, அவரது வந்து கிளப் ஆகுமான்னு கேட்டால் அவர்தெல்லாம் கிளப் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட், on 1/4/2022, Mr. Tory என்ன பண்றாராம்? Transfer his house property acquired through his personal income to HUF without any consideration. அதாவது இப்போ இங்கே கர்த்தாவே இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட சொந்த காசுல ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு பர்சனல் இன்கம்ல. அதை வாங்கிட்டு அதை ஹெச்யூஎஃப்க்கு கொடுத்துட்டாருப்பா, வித்தவுட் எனி கன்சிடரேஷன். எந்த ஒரு கன்சிடரேஷனுமே வாங்காம. அங்க பார்த்தோம் இல்லையா, அதர் தென் அடிக்வேட் கன்சிடரேஷன் ஒரு வேர்ட் படிச்சோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்க நடந்திருக்கு. அதுக்கடுத்து on 1/7/2022, HUF is partition and such property being divided equally. இப்போ 2022, which means 2022-23 இந்த வருஷத்துல என்ன பண்ணாருன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. 2023-24 என்ன ஆகுதுன்னா ஹெச்யூஎஃப் வந்து பார்ட்டிஷன் ஆகுது. விச் மீன்ஸ் ஹெச்யூஎஃப் பிரியுது, தனித்தனியா பிரியுது. அப்போ ஹெச்யூஎஃப் தனித்தனியா பிரியுதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஹெச்யூஎஃப்க்கு சொந்தமானது தானே, பிலாங்கிங்ஸ் டு ஹெச்யூஎஃப். ஸோ அதனால அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆகணும், பிரிச்சு கொடுக்கணும் எல்லாருக்கும். அது இந்த வருஷத்துல நடக்குதான். ஓகேவா? இப்போ நெட் ஆனுவல் வேல்யூ கொடுத்துருக்கான். நெட் ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 2022-23 இஸ் 80,000. இந்த வருஷத்துக்கு 80,000 ரூபாயாம் அந்த ஆனுவல் வேல்யூ. அண்ட் தட் ப்ரீவியஸ் இயர் 2023-24 இஸ் 1 lakh. இந்த வருஷத்துல 1 lakh அதோட ஆனுவல் வேல்யூ, ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி. ஓகே. ஸ்டேட் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் த போத் இயர்ஸ், 2 வருஷத்துக்குமே எப்படி டாக்ஸ் ஆகும்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த வருஷத்துல என்ன இருக்குன்னா மிஸ்டர் டோடி கையிலே தான் இருக்கு ஹெச்யூஎஃப் ப்ராப்பர்ட்டி, விச் மீன்ஸ் ஹெச்யூஎஃப் கையிலே தான் இருக்கு. ஸோ அதனால இந்த 80,000 போயிட்டு டேரக்டா டோடி கையில கிளப் ஆகும். இந்த வருஷத்துல மட்டும் தான் பிரிஞ்சிருச்சு. அது எப்படி கிளப் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% அலோவ் பண்ணணும் நான் நெக்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ சேம் வே 80,000 2023-24 போட்டுட்டு இருக்கீங்க, 80,000 அதுலேருந்து 30% மைனஸ் பண்ணுங்க, 24,000. ஸோ 56,000. ஸோ இந்த 56,000 என்ன ஆகும் அப்படின்னா tax treatment for estimate year 2023-24. Since Mr. Tory transfer his house property acquired out of personal income to his HUF without adequate consideration, therefore income generated from such house property, that is 56,000, shall be clubbed in the hands of Mr. Tory. ஸோ ஏன்னா அது ஹெச்யூஎஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, பார்ட்டிஷனே ஆகலை, 2023-24 பார்ட்டிஷனே ஆகலை. அதனால டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மிஸ்டர் டோடி கையிலேயே கொண்டு போயிட்டு அந்த 56,000 கிளப் பண்ணிடுவீங்க. முடிஞ்சிச்சா? இது ஒன்று முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து செகண்ட் என்ன ஆச்சு, ஹெச்யூஎஃப் பார்ட்டிஷன் ஆகுது, விச் மீன்ஸ் ஹெச்யூஎஃப் வந்து பிரியுது. இப்போ ஹெச்யூஎஃப் பிரியுது அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஈக்குவலாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 4 members is there, right? So tax treatment for assessment year 2024-25. In previous year 2023-24, partition took places on 1/7/2023. Hence tax treatment shall be under. So நம்ம என்ன பண்ணுவோம், 1 lakh 30% வந்து நம்ம என்ன பண்ணுவோம், NAVயா, which means standard deductions கொடுத்துட்டு அதுல இருந்து நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? that is 70,000. இப்போ இந்த 70,000 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிக்கணும். இப்போ எந்த வருஷத்துல பார்ட்டிஷன் ஆகுது, எந்த மாசத்துல பார்ட்டிஷன் ஆகுதுன்னா ஜூலை. கரெக்டா? Here it's July. ஆனா அப்போ எனக்கு கேள்வி ஒண்ணுனா, ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசம் அது என்னவானா இருந்திருக்கும் அப்படின்னா 3 மாசம் அது ஹெச்யூஎஃப் கையில மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த 3 monthsக்கான இன்கம் யார் கையில தான் கிளப் ஆகணும், டோடி கையில தான் கிளப் ஆகணும். அப்போ 70,000 அப்படிங்கிறது 12 மாசத்துக்கு, 70,000 divided by 12 into 3 மாசம். ஏன்னா அது 3 மாசம் டோடி கையில தான் கிளப் ஆகணும், 3 மாசம் ஹெச்யூஎஃப் கையில தானே இருந்துச்சு. என்ன ஆன்சர் வருது, 70,000 divided by 12 into 3, they are given here 17,500 கொடுத்துருக்கான். ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 17,500 வரும். இந்த 17,500 யார் கையில கிளப் ஆகணும், டோடி கையில கிளப் ஆகணும். ஸோ ஏன் அப்படி பண்ணுது,
சரி ஓகே. ஸோ இப்போ இந்த 17,500 அப்படிங்கிறது யார் கையில் கிளப் ஆகணும்? மிஸ்டர் டோரி கையில் போய் கிளப் ஆகணும். ஏன்னா அந்த 3 மாதம் வந்து அது HUF கையிலே தான் இருக்குது. இப்போ இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9 மந்த் யார் கையில் இருக்குது அப்படின்னா பிரிச்சுட்டாங்க, பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க. 9 மந்த் பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் 70,000 டிவைட் பை 12 இன்டூ 9. அதே சேம் 9 மந்த்துக்கு 70K டிவைட் பை 12 இன்டூ 9 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்து பிரிச்சு கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 52,500 இதுக்கு ஆன்சர். 52,500 வரும் நீங்கள் அதை டிவைட் பண்ணிங்கன்னா. ஸோ 52,500 இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4 பேருக்குமே ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த சம் பாருங்க, 17,500 மிஸ்டர் டோடி கைக்கு வந்துருச்சா? 52,500 டிவைட் பை 4, ஏன்னா 4 மெம்பர் இருக்காங்க. ஸோ அதனால் 4 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். 13,125, 13,125, 13,125, 13,125. இப்போ எது எது யார் யார் கையில் கிளப் ஆக போகுது? மிஸ்டர் டோடி, மிஸ்ஸஸ் டோடிக்கு வந்து அதர் இன்கம் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் மிஸ்டர் டோடிக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து 17,500 அவர் கையில் கிளப் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ மிஸ்ஸஸ் டோடி என்ன ஆகும்? இவங்க கையில் வந்து ஆட் ஆகிடும், மிஸ்டர் டோடி கையில். அதே மாதிரி மிஸ்டர் ஏ, மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர் யாரு? மேஜர் சன். மேஜர் சன்னோட இன்கம் எங்கேயாவது கிளப் ஆகும்னு பார்த்தோமா? கிடையாது. ஸோ அதனால இதில் நீங்கள் கை வைக்க வேண்டாம். மிஸ்டர் பின்றவர் யாரு? மைனர் சன். மைனரோட இன்கம் ஏதாவது வந்து அதில் கிளப் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ மைனரோட இன்கம் கொண்டு வந்து மறுபடியும் டோடி கையில் கிளப் பண்ணுங்க. ஆச்சா? அதுக்கு அடுத்து மைனர் சனுக்கு இப்போ வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னா மைனர் சைல்டுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. 1,500 மாசம் மாசம் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு எக்ஸம்ஷன் பார்த்தோம். அந்த 1,500 இங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா மிஸ்டர் டோடி கையில் எவ்வளோ டாக்ஸபிள் ஆகணும்? விச் மீன்ஸ் கிளப் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,375 அப்படின்னு வரும். ஓகேவா? இவங்க கையில் நில்லு, இவங்க கையில் நில்லு. மேஜர் சன் கையில் எவ்வளோ வந்து அவர் இன்கம் போச்சோ அது அப்படியே அவர் கையில் டாக்ஸபிள் ஆகும். திஸ் இஸ் அபவுட் யுவர் கன்வர்ஷன் ஆஃப் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி இன்டு HUF ப்ராப்பர்ட்டி. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இப்போ இந்த சம்மு அந்த ப்ரொவிஷனோட சேர்த்து? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா லயபிலிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி. லயபிலிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி நல்லா நோட் பண்ணுங்க. இது என்ன லயபிலிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி? இப்போ டிரான்ஸ்ஃபர் கையில தான் நம்ம டாக்ஸபிள் ஆகும் போதும் டாக்ஸபிள் ஆகும்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்க என்ன டிரான்ஸ்ஃபரி பத்தி திடீர்னு என்ன லயபிலிட்டி பத்தி பேசுறான் அப்படின்னா transferee, there are two persons is there, right? So always transfer கையில தான் கிளப் ஆகும்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ கிளப் ஆகுது அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்கம் வந்து இன்கம் கால்குலேட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரி கையிலேயே முதல்ல கால்குலேட் பண்ணிடுவோம். கரெக்டா? கால்குலேட் பண்ணி, அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ 1 lakh இருந்துச்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு, நம்ம என்ன பண்ணோம்? 30% வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்து 30,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்து 70,000. இப்போ டைரக்டா இந்த 70,000 தான் கொண்டு வந்து இங்க கிளப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஓகேவா? இப்போ இந்த 70,000க்கு டிரான்ஸ்ஃபர் கையில கிளப் ஆயிடுச்சுன்னா இவர் டாக்ஸ் பே பண்ணிடுவாரு. பட் இஸ் லயபிள் டு பே டாக்ஸ் ஃபார் 70,000. இன்கேஸ் இது கிளப் ஆகி இவர் கையில வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு கையில இன்கம் வந்து பாத்தீங்கன்னா, நான் நியூ ரெஜிம், நம்ம இந்த ரெஜிம் படி எடுக்கிறேன். இப்போ வந்து நியூ ரெஜிம் இல்லை, பிஃபோரா இருந்த நியூ ரெஜிம் படி எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும்போது 7 lakhs வரைக்கும் ரிபேட் இருக்கா? கரெக்டா? ஸோ இவரோட இன்கம் வந்து 6,50,000 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இதுவும் வந்து கிளப் ஆகுது. இது கிளப் ஆகி 70,000 கிளப் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ மாறிடுச்சு? இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 7,20,000 மாறிடுச்சு. ஆப்வியஸா ரிபேட்டையும் தாண்டி போயிட்டாரு. அப்போ இவர் கம்பல்சரி என்ன பண்ணி ஆகணும்? இப்போ டாக்ஸ் பே பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு. கரெக்டா? டாக்ஸ் பே பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்துட்டாரு. இப்போ இப்படி பே பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம கண்டுபிடிப்போம். 3 lakhsக்கு 5% 15,000. அதுக்கப்புறம் 6 lakhs ஆச்சா? 6 lakhsல இருந்து 9 lakhsக்கு 10. ஸோ 10% அப்படின்னும் போது 6 to 9ல 1,20,000 இருக்கு. 1,20,000 into 10%, இது வந்து 12,000 வருமா? ஸோ இது வந்து ஒரு 12,000. 27,000 வந்து இப்போ ஒரு டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. எதனால? இது கிளப் ஆனதுனால டிரான்ஸ்ஃபர் வந்து இப்போ 27,000 டாக்ஸ் பே பண்ற மாதிரி வந்துருச்சு. இது கூட ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் ஆகும், அது ஒரு பக்கம் இருக்கு. பட் இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணலாம் அப்படின்னா 27,000 வந்து நான் வந்து என்ன கட்டியிருக்கேன், டாக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரொபோர்ஷனேட் எடுத்துக்கலாம். 27,000 அப்படிங்கிறது எவ்வளோக்கு டாக்ஸ்பா? 7,20,000க்கு. கரெக்டா? இன்டூ 70,000 என்ன ஆன்சர் வருது பாருங்க.
கம்மியாக தான் வரும், அரௌண்ட் லைக் ரொம்ப கம்மியாக தான் வரும். எவ்வளோ வருது? என்னடா இதுக்கு என்னடா ஆன்சரு? 2625 625. இப்போ இந்த 2625 யார் லயபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் லயபிள் டு டிரான்ஸ்ஃபரி. ஓகேவா? இப்போ இந்த 2625 டிரான்ஸ்ஃபரா கேட்டு கூட வாங்கிக்கலாம். எனக்கு வந்து நீங்க இவ்வளவு கொடுக்கணும், ஏன்னா 27,000, அதாவது 7,20,000 நான் இவ்வளவு டாக்ஸ் கட்டினேன், அதுல உங்களோட இன்கம் இவ்வளவு ஆட் ஆயிருக்கு, அந்த இன்கம்கான டாக்ஸ் இவ்வளவு வருது, 2625 அப்படிங்கிறது வருது. ஸோ யூ ஆர் த லயபிள் டு திஸ். ஸோ நீ வந்து இதுக்கு லயபிள், நீ எனக்கு கொடு. இப்போ நான் இங்கே சின்னதாக எக்ஸாம்பிள் எழுதுனேன், 6,50,000 கம்மியாக ஒரு அமௌண்ட் போட்டேன். இன்கேஸ் பல்கான அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா, டிரான்ஸ்ஃபர் கிட்ட இருந்து வர அமௌண்ட்டே பல்காக இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா? ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபரையும் ஒரு சில ஸ்டேஜில் லயபிள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ இது புரியுதா? இங்கே இடத்துல நான் என்ன பண்ணேன், 27,000 அப்படிங்கிறது டாக்ஸு. இந்த டாக்ஸுக்கான பேஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதாவது டோட்டல் இன்கம் இது. அந்த டோட்டல் இன்கம்ல டிரான்ஸ்ஃபரியோட இன்கம் மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த 70,000 டிரான்ஸ்ஃபரியோட இன்கம், இது டோட்டல் இன்கம், இது நான் எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படின்றத போட்டு நான் இந்த ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அது அவங்க எவ்வளோ லயபிள்னு? இப்போ போயிட்டு ப்ரொவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, யூ காட் அ பாயிண்ட் அகெயின். Okay. Now see this provision. Section 65. இதில் இருக்க ப்ரொவிஷன் பார்த்தாலே போதும், உங்கள் புக்கில் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும். liability of the person in respect of income included in the income of another person, which means எந்த பர்சனோட liability of a person in respect of இன்கம், அவங்களோட இன்கம் வேற ஒரு பர்சன் கூட போயிட்டு வேற ஒரு another பர்சனோட இன்கம்ல இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, அப்போ இந்த பர்சனோட லயபிலிட்டி என்ன? விச் மீன்ஸ் மிஸ்டர் ஏ, மிஸ்ஸஸ் ஏ இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஏவோட இன்கம் போய் மிஸ்டர் ஏ கிட்ட கிளப் ஆகுது அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஏவோட லயபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அந்த பாயிண்ட். ஓகேவா? வேர் த இன்கம் ஆஃப் எனி அசெட் ஆஃப் எ பர்சன் அதர் தென் த அசசி. ஓகேவா? அதர் தென் த அசசி அப்படின்னும் போது அப்போ யாரு? மிஸ்ஸஸ் ஏ இந்த இடத்துல அந்த கிளப் ஆக போகுது இல்லையா, அவங்க தான். ஓகே, த இன்கம் ஆஃப் அசெட் ஆஃப் எ பர்சன் அதர் தென் அசசி இஸ் இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம் ஆஃப் த அசசி. அது கன்ஃபியூஸ் ஆகும் இந்த பாயிண்ட். என்னன்னா, அதர் தென் அசசின்னு அவன் சொல்றது வந்து மிஸ்ஸஸ் ஏவை சொல்றான். மிஸ்ஸஸ் ஏவோட இன்கம் போயிட்டு மிஸ்டர் ஏ கிட்ட கிளப் ஆகுது இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். அதர் தென் அசசி இஸ் இன்க்ளூட் இன் த டோட்டல் இன்கம் ஆஃப் த அசசி. அசசி இல்லாம வேற அதர் தென் அசசியோட இன்கம் உண்மையான அசசி கீழே போயிட்டு இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? சச் அதர் பர்சன் பி லயபிள் டு பே. அந்த அதர் பர்சன் யாரு? மிஸ்ஸஸ் ஏ. அவங்க யாரு? அவங்க லயபிள் டு பே தட் போர்ஷன் ஆஃப் த டாக்ஸ் ஆஃப் லெவிட் ஆன் த அசசி. இப்போ அசசி கிட்ட இருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த டாக்ஸ் லெவி பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு அவங்க தான் லயபிள். இப்போ நம்ம பார்த்த சம்ல அந்த 70,000க்கு யார் லயபிள்? அந்த கிளப் ஆகக்கூடிய, விச் மீன்ஸ் கிளப் ஆச்சு இல்லையா, மிஸ்ஸஸ் ஏ, அவங்க தான் லயபிள். அந்த 2024 இப்போ ஒன்று பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ பார்த்தோம், 2625 பார்த்தோம் இல்லையா, அந்த 2625 இஸ் லயபிள் பை மிஸ்ஸஸ் ஏ. ஓகேவா? ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்கான். அண்ட் தென் where any such asset is held jointly, in case அந்த asset வந்து ஜாயிண்டா வச்சிருக்காங்க அப்படின்னா, by more than one person, then shall be jointly severable liable to pay. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு 3-4 பேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, மைனர் சன், இப்போ நம்ம ஒரு HUFல ஒரு சம் பார்த்தோம், மைனர் சன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அந்த மாதிரி வேற யாராவது மறுபடியும் ஒரு மைனர் சன் இருக்கலாம், இன்னொரு ஒய்ஃப் இருக்கலாம். ஓகே, சான்சஸ் இருக்கு. ஸோ ஹெல்ட் ஜாயிண்ட்லி அப்படின்னும் போது அவர் பிரித்து கொடுத்தது வந்து அவங்க எல்லா பேர்லையும் இருக்கு அப்படின்னா, தென் யார் யாரெல்லாம் அந்த ஜாயிண்ட்லி ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே லயபிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? வாட் எவர் இட் இஸ், எதெல்லாம் வந்து கிளப் ஆகுதோ, இப்போ மைனர் சன்னதும் கிளப் ஆச்சு போன சம்ல, அதே மாதிரி அவங்க ஒய்ஃபும் கிளப் ஆச்சு அப்படின்னும் போது மைனர் சன் இஸ் லயபிள் டு பே த பார்ட் ஆஃப் டாக்ஸ். அவர் தான் அதுக்கு லயபிள் அப்படின்ற மாதிரி. இவர் டாக்ஸ் பே பண்ணிடுவாரு கவர்மெண்ட்டுக்கு கிளப் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் லயபிள் யாரோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் 65. ஓகேவா? which such as held jointly by more than one person, they shall be jointly and severably liable to pay the tax which is attributed to the income of the asset so included. so எவ்வளோ வந்து attribute ஆகி அசெட் இன்க்ளூட் ஆச்சோ அந்த லெவலுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டாக்ஸ் வருமோ அந்த டாக்ஸ் வந்து அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் செக்ஷன் 65. ஓகேவா? ஜஸ்ட் அந்த டிரான்ஸ்ஃபரியோட லயபிலிட்டி என்ன அப்படின்றத சொல்றான். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் புக்கில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் தான். இப்போ இந்த புக்கில் இங்கே பாருங்க, இந்த ஒரு
இங்க ஒன்று கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த டேபிள் காலம் மாதிரி போட்டு ஃப்ளோ சார்ட்டு. கிளப்டு இன்கம் இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கான். இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கான். இதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்டு இன்கம் டாக்ஸ் யார் பே பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபரார் பே பண்ணிடுறாரு. ஏஓஎஸ் பவர் த டிரான்ஸ்ஃபர் கலெக்ட் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபரி ஆல்சோ. ஏஓக்கு என்ன இருக்கு இப்போ, டிரான்ஸ்ஃபர் கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்றதுக்கான பவர் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 2654 பார்த்தோம் இல்லையா, the same way they calculated and then they collect the tax from transferee also. ஓகேவா, டிரான்ஸ்ஃபரி கிட்ட இருந்து ஏஓ பவர் இருக்கு, அவங்க கிட்ட இருந்தும் வாங்க முடியும். அதர்வைஸ் கிளப் ஆன இன்கம் இவர் டாக்ஸ் பே பண்ணிட்டு இவருமே வந்து என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபரியோட லயபிலிட்டியில கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு அவ்வளோதான், போதும். அந்த சம்ஸ் எதுவும் இருக்காது, கோ த்ரூ பண்ணிட்டு விட்டுருங்க. ஓகேவா, வேற என்ன இருக்கு, வித்தவுட் அடிகேட் கன்சிடரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் சில ஜென்ரல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பான்ப்பா. இப்போ ஜென்ரல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின் போது டிடிஎஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னு கொடுத்துருப்பான். வேற இன்கம் இஸ் இன்க்ளூடட் 64 and tax has been directed source from such the credit of tax and source shall be given to the person who is the answer tax liable. ஓகே, இன்கேஸ் இப்போ டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, இப்போ கிளப் ஆச்சு இல்லையா, இப்போ சேலரி ரெமுனரேஷன் கிளப் ஆகுது இல்லையா, டெஃபினட்டாக சேலரி கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிளப் ஆகுது அப்படின்னா தென் தேர் அந்த பர்சன் என்ன பண்ணிக்கலாம், கிளப் ஆன பர்சன் டிடிஎஸ் வந்து அவங்க மைனஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சம் பார்த்தோம், நான் உங்களுக்கு டேரெக்டாக அசஸ்மெண்ட்டில் கொண்டு போனேன், லாஸ்ட் சாப்டர் கொண்டு போய் டிடிஎஸ் மைனஸ் பண்ண முடியும் ஐஎஃப்ஓஎஸ் படிக்கும் போது. அது மாதிரி கிளப் ஆன பர்சன் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிடிஎஸ் வந்து மைனஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். அதுக்கடுத்து அட்வான்ஸ் டாக்ஸ். அட்வான்ஸ் டாக்ஸ் இருக்கு அப்படின்னும் போது, அட்வான்ஸ் டாக்ஸ் பேட் பை இன்கம் earner, say spouse or minor child, இவங்க பேர்ல ஏதாவது கட்டியிருக்காங்க அப்படின்னா, with reference to such income is not eligible for adjustment towards the tax liability of individual in whose hands such income shall be clubbed. In such case, it is open to the payer of advance tax, that is spouse or minor child, to apply for refund of the advance tax so paid. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, அட்வான்ஸ் டாக்ஸும் அதே மாதிரி நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமாண்ணா. நம்ம என்ன பார்த்தோங்க, அட்வான்ஸ் டாக்ஸ் எதனா பே பண்ணியிருந்தோம்னா எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு ஆக்சுவல் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இல்லை எக்ஸஸ் லைபிலிட்டி எதனா இருக்கா நம்ம செக் பண்ணோம் இல்லையா. பட் ஆனால் கிளப்பிங்கில் வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணுறாங்க. இப்போ ஸ்பவுஸ்தோ மைனர் சைல்டுதோ வந்து கிளப் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்பவுஸ் மைனர் சைல்டு ஏதாவது அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து இவர் கையில் வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, இந்த இண்டிவிஜுவல் கையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாமா டிடிஎஸ் மாதிரி அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அது வந்து அலோகபிள் கிடையாது. அந்த மைனர் சைல்டும் அந்த ஸ்பவுஸும் அட்வான்ஸ் டாக்ஸை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது கிளப் ஆனதுக்கு அப்புறமா இவர் ஓவராலா எவ்வளவு இருக்கோ அதுக்கு தான் இவர் டாக்ஸ் பே பண்ணணும். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படின்னா தனித்தனியா அவங்கவுங்க பே பண்ணிடுவாங்க. யாரு, ஸ்பவுஸும் சரி மைனர் சைல்டும் சரி தனித்தனியா பே பண்ணிடுவாங்க. இன்கம் கிளப் பண்றதே என்ன ரீசனுக்காக, ஓவராலா டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஹை இன்கம் ஹை டாக்ஸ், அதுதான் நம்ம பார்த்தோம், ரெக்ரெசிவ் நேச்சர் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அந்த நேச்சர் படி வேணும்னா கிளப்பிங் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். மேபி அவங்க அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். இந்த டிடக்ஷன் மாதிரி எடுத்து மைனஸ் பண்ணிக்கிறது அந்த பாயிண்ட் இங்கே கிடையாது அப்படின்னு அட்வான்ஸ் டாக்ஸுக்கு சொல்லிட்டான். அதுக்கடுத்து மோட் ஆஃப் கிளப்பிங் cannot be changed for benefit of revenue. ஓகே, cannot be changed for the benefit unless there are compelling circumstances. The modes of clubbing cannot be changed by the ITO, income tax officer. ITO is nothing, income tax officer, merely for the benefit of the revenue. Such mode cannot be changed. Sorry, ஒரு நிமிஷம். Unless there are compelling circumstances, the mode of clubbing cannot be changed by the ITO, merely for the benefit of. அவன் மேலே சொன்னதை தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். மோட் ஆஃப் கிளப்பிங் அப்படிங்கிறத அவன் என்ன மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா, மைட் பி இப்போ ஸ்பவுஸ் கையில் வந்து ஏதாவது எய்தர் ஒரு ஸ்பவுஸ் கையில் வந்து கிளப் ஆச்சு அப்படின்னா ஏவோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இன்னொரு ஸ்பவுஸ் கிட்ட போயிட்டு அது டாக்ஸபிள் ஆகக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல கிளப்பிங் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல வந்து ரெவன்யூ பெனிஃபிட்டை கொடுக்குது அந்த மோட் அப்படின்னும் போது அது வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். cannot be changed by ITO, income tax officer அது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. unless there are complaining circumstances, the mode of clubbing cannot be changed by the ITO. okay, the same way. இப்போ ஒரு பேரண்ட் கையில் வந்து அது கிளப் ஆகுது அப்படின்னும் போது அடுத்த வருஷம் அது இன்னொரு பேரண்ட் கையில் கிளப் ஆகணும் அப்படின்னா தென் ஏஓ want to satisfy because AO will give to permission. AO permission இல்லாமல் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து ஏதாவது மோட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்குது, கிளப்பிங்ல ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க, விச் மீன்ஸ் அது உங்களோட ரெவன்யூ பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படின்னும் போது தென் இட் cannot be changed. சம்திங் ரெவன்யூ பெனிஃபிட் ஏதாவது கொடுக்குது, நீங்க கிளப்பிங் மோட சேஞ்ச் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா அது வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாரு, யாரா உள்ள வரணும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா.
அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன சொல்லிட்டான்ப்பா, அந்த மோட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து ஐடிஓ விச் மீன்ஸ் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அண்ணா அண்ணா சிவஸ்ரீ வெயிட்டிங்ல இருக்காண்ணா. நான் இப்பதான் பார்த்தேன் ஆக்சுவலா, அலோவ் பண்ணேன். ஆனா மறுபடியும் அவன் எங்க போனான்னு தெரியலையே. கேக்குதா நான் பேசுறது? நான் பேசுறது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கா? இவ்வளவு நான் எடுத்தது எல்லாம் கரெக்டா இருக்கா? இல்லைன்னா லாக் ஆச்சா உங்களுக்கு? ஹலோ அண்ணா கொஞ்சம் லோவா இருக்குண்ணா வாய்ஸ். இவ்வளவு நேரம் கிளாஸ் இருந்துச்சு, அது கரெக்டா இருந்துச்சா? இவ்வளவு நேரம் லோவா தான் இருந்துச்சோ? அது கரெக்டா தான் இருந்தது. இப்போதாண்ணா இப்போ ஓகே. So this is all about your liability of the transferee and then some general notes. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா illustration 9 வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருந்தேன். illustration 10 உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். illustration 10 இப்போ உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஏன்னா இப்போ இந்த HF பார்த்தோம். ஸோ illustration 11 மட்டும் போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சிருந்தேன் இல்லை. ஸோ நம்ம illustration 11 போட்டுட்டு செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டில் போகலாம். ஓகே, இது முடிச்சோம் அப்படின்னா கிளப்பிங் இஸ் கம்ப்ளீட்டட், ரைட்? illustration 11. Ram and Mrs. Ram submitted the following particular of their income relevant for the assessment year 2024-25. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ இப்போ இது எப்படி கிளப் பண்ண போறாங்க டாக்ஸ் அத்தாரிட்டி அப்படின்றது கீழே அதான் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் மிஸ்ஸஸ் ராம் ரிசீவ்ட் சேலரி. மிஸ்ஸஸ் ராம் எவ்வளோ ரிசீவ் பண்றாங்கப்பா? 30,000 கம்ப்யூட்டட். ஓகே, and taxable allowances of 22,500 from G Limited. Okay, taxable allowances on 22,500 இருக்கு, in which her father-in-law 25% of holds 25% of equity share capital and she herself 10% of equity share capital. இப்போ அந்த ரிலேட்டிவ்ஸ் நீங்க வந்து போயிட்டு அந்த ஸ்பவுஸ் ரெமுனரேஷன் ஆட் ஆகுது அப்படின்ற அந்த ரிலேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்ல இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சம் போடும்போது வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் 21% மோர் தென் ஹோல்ட் பண்ணிருக்கணுமான்னு கேட்டா இல்ல. இந்த ரிலேட்டிவ்ஸ் ஹியர் இன்க்ளூடட் ஸ்பவுஸ், பிரதர், சிஸ்டர், எனி லீனியர் டிசெண்டன்ட் ஆஃப் தட் இண்டிவிஜுவல். ஓகேவா? முன்னோர்கள் அல்ல பின்னோர்கள், அவ்வளோதான். எங்க ஃபாதர் இன் லா பற்றி அவன் கொடுக்கவே இல்லையே. சரி, ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஃபாதர் இன் லா ரிலேட்டிவ்ல அங்கே சொல்லலை, பட் இன்கேஸ் ஃபாதர் இன் லா ரிலேட்டிவ்ல வந்திருக்காரு அப்படின்னா தென் இட் வில் பி பிகம் ஆஸ் அ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? அட் செல்ஃப் அவங்க 10% வச்சிருக்காங்க, விச் மீன்ஸ் மிஸ்ஸஸ் ராம் வந்து 10% வச்சிருக்காங்களாம். இவங்களோட ஃபாதர் இன் லா இருக்கார் இல்லையா, அதாவது ராமோட அப்பா, ஓகே, அவர் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கார்? 25% ஹோல்ட் பண்ணியிருக்கார். இப்படி கணக்கு போட்டோம் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. பட் ரிலேட்டிவ் அப்படின்ற டெஃபினேஷனில் லீனியர் டிசெண்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கான், ஃபாதர் இன் லா பற்றி கொடுக்கல. ஸோ யூ ஹோல்ட் ஹியர் இட். ஓகே, ஃபர்ஸ்ட். அடுத்து என்னது? இந்த இடத்துல டாக்ஸபிள் அலவன்ஸ் 22,000 கொடுத்துருக்கான் இல்லையா, அதுவுமே சேலரி கூட ஆட் ஆகணும் தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராம் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாராம்? 11,340 ரிசீவ் பண்ணுறாரு கம்யூட்டட் ஃப்ரம் எஸ் லிமிடெட். பட் இவங்க ஒர்க் பண்ணது என்னது? இவங்க ஒர்க் பண்ணது ஜி லிமிடெட். இங்க பாருங்க, ஜி லிமிடெட் இது. ஓகேவா? மிஸ்ஸஸ் ராம் ஒர்க் பண்றது ஜி லிமிடெட், இவர் ஒர்க் பண்றது எஸ் லிமிடெட். ஓகே, இன் விச் மிஸ்ஸஸ் ராம் ஹர் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஹோல்ட் 21% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஆடாங்கப்பா, இந்த இடத்துல வந்து மிஸ்ஸஸ் ராம் வந்து அவங்களோட சிஸ்டரும் பிரதரும் 21% ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ரிலேட்டிவ்ன்ற கான்செப்ட்ல சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்துருவாங்க. ஓகேவா? 21% ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஹியர் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸிஸ்ட். பட் ஆனா ராமும் மிஸ்ஸஸ் ராமும் ஒரே கம்பெனியில் வேலை செய்யறாங்கன்னு கேட்டா கிடையாது. கரெக்டா?
ஸோ அது ஒரு அந்த ஒரு பாயிண்ட் இங்கே கொஸ்டின் மார்க். ஸோ 2 விஷயம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. அடுத்து தேர்டு, ராம் என்ன பண்றாரு, 10% ஆஃப் த ஷேர்ஸை வந்து பார்ட்னர் இன் இஎஃப்ஜி. இஎஃப்ஜியில் வந்து 10% ஷேர் பார்ட்னராக இருக்காரு. ஏ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் விச் இஸ் எங்கேஜ் இன் பிஸ்னஸ் ஐடென்டிக்கல் டு ஜி லிமிடெட். அடா பாவீங்களா, ஜி லிமிடெட் மாதிரியே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அண்ட் ரிசீவ் 75% as a salary and interest from the firm during the relevant previous year as a salary and interest from the firm during the relevant previous year. None of the relatives of Ram has any interest in the firm. சரி ஓகே, salary 75,000 and interest எங்க? சரி ஓகே, they are given salary மட்டும்தான். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் சேலரியும் கொடுத்துருக்கான். எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கானு பார்ப்போம், ஆன்சர்ல எப்படி போட்டிருக்கான்னு. அண்ட் தென் மிஸ்ஸஸ் ராம் வந்து எம்ப்ளாய்ட் பை த ஃபர்ம் இஎஃப்ஜி ஆன் சேலரி 9,000 per annum commuted. ஓகே, மிஸ்ஸஸ் ராமும் வந்து இதே பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லையும் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருமே கம்பெனிலையும் வேலை செய்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லையும் வேலை செய்கிறாங்க. ஸோ இது ஒரு 9,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் மைனர் டாட்டர் இருக்காங்க ராம்து பார்ட்னர்ஷிப் ஃபர்மில், அது ஒரு 43,500. மிஸ்ஸஸ் ராம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ஒரு 1 lakh ஆன் 25/1973 அண்ட் 70,000 ஆன் 15/6/1973. ஓகே, டு ஹர் டாட்டர் இன் லா. ஏய் லூசு பசங்களாடா இவனு, என்னடா சொல்லியிருக்கானுங்க. 2024 அசஸ்மெண்ட் இயர்னு கொடுத்துட்டு 1973லேயே எப்படா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? சரி ஓகே, ரொம்ப வயசான அம்மா போல இருக்கு மிஸ்ஸஸ் ராம். ஓகேவா, ஸோ மிஸ்ஸஸ் ராம் அம்மா வந்து 1973ல ஒரு 1 லட்சமும் 1973ல ஒரு 70,000 வந்து அவங்க டாட்டர் இன் லாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஹூஸ் இன்வெஸ்ட் த அஃபோசைட் ஃபண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அட் 12% per annum அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆர் டாட்டர் இன் லா ஆஸ் பர்ச்சேஸ் டிபெஞ்சர் இன் இந்தியன் கம்பெனி அண்ட் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஷி ரிசீவ் 2,000 ஆஸ் அ இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இப்போ மிஸ்ஸஸ் ராம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மருமகளுக்கு வந்து 1973லேயே வந்து ஒரு 1 லட்சம் மாத்திருக்காங்க. அப்போ அப்பயே கல்யாணம் ஆயிருக்குன்னா அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன வயசா இருக்கும்? இந்த அம்மா ஒரு 1950ல பிறந்திருக்கலாமா? 60, 70, 73. ஓகே, இந்த அம்மா ஒரு 1950ல பிறந்திருக்குன்னு வச்சிருக்கோம். 1950ல பிறந்திருக்கு அப்படின்னா இப்போ 2024 தான் நம்ம கால்குலேட் பண்றோம் அசஸ்மெண்ட் இயர் 2024-25. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன வயசு? 50, இங்க ஒரு அப்போ 74பா. ஓகேவா, இந்த அம்மாவுக்கு 74, மிஸ்ஸஸ் ராமுக்கு இவர் ராமுக்கு வந்து ஒரு 80 வைப்போமா? கரெக்டா இருக்குமா? 80. ஓகேவா, சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க மருமகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் 23 வயசுலேயே மருமகளா? 23 வயசுல தானே இந்த அம்மாக்கே கல்யாணம் ஆயிருக்கும். நான் எதனா தப்பா படிக்கிறேன்னு கொடுத்துருக்கான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, மிஸ்ஸஸ் ராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த அம்மா எப்படா பிறந்திருக்கும்? 23. இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்கணும், அது பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். ரொம்ப அதிகமா போகுது. ஓகே, வயசு ரொம்ப அதிகமா போகுது. என் கேல்குலேஷன் படி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 90 அந்த ரேஞ்சுக்கு வருது ஏஜ். ஓகேவா, சரி வாட் எவர் இட் இஸ், அந்த அம்மா கிஃப்டாக கொடுத்ததை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் இன்வெஸ்ட் பண்ணி 12% ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிபெஞ்சர் வாங்கியிருக்காங்க, அதுக்கு ஒரு 2,000 வருது. ஃபைண்ட் அவுட் டாக்ஸபிள் இன்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன். இந்த ராம் இஸ் நாட் எ பெனிஃபிஷியல் ஷேர் ஹோல்டர் இன் ஜி லிமிடெட் த்ரூ த ப்ரீவியஸ் இயர். ஓகே, அவர் ஜி லிமிடெட்ல கிடையாது மிஸ்டர் ராம். ஏன்னா மிஸ்டர் ராம் ஒர்க் பண்ணுறது எஸ் லிமிடெட்ல, ஸோ அதனால அவர் அந்த பீரியட்லேயே இல்லை. அப்படின்னா என்ன? மிஸ்டர் ராம் ஹோல்ஸ் 10 shares இன் ஜி லிமிடெட் ஒன்லி டியூரிங் 15 days ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். இன்கேஸ் ராம் வந்து ஜி லிமிடெட்ல வந்து 10 ஷேர்னா ஷேரோட வேலை ஏதாவது கொடுத்துருக்கானா? அதையும் கொடுக்க வேல்யூ நான் எங்கடா கண்டுபிடிப்பேன்? 25% யூகிட்ட ஷேர் கேபிட்டல் கொடுத்துட்டான். 10 ஷேருக்கான வேலை எங்க? 30,000 salary 25,000, அதையும் கொடுக்கல. சரி ஓகே, பி கேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். போத் ஆஸ் அடாப்டட் ஃபார் ஓல்ட் ரெஜிம். இன் கேஸ் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து இது என்னன்னா சி பாயிண்ட் வந்து காமன் பாயிண்ட். இந்த காமன் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா 2 பேருமே இந்த ஏ கேஸ்லயும் சரி பி கேஸ்லயும் சரி ஓல்ட் ரெஜிம் தான் அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா, சரி செம்ம பார்ப்போம் எப்படிதான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ என்னப்பா, ராம் வந்து ஜி லிமிடெட்ல எதுவுமே ஹோல்ட் பண்ணல, பெனிஃபிஷியல் ஷேர் ஹோல்டரா இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்ஸஸ் ராம் கையில கொண்டு வந்துருங்க சேலரி. எவ்வளவு சேலரி? 30,000 சேலரி, டாக்ஸபிள் அலவன்ஸ் 22,500. ஆஸ் பர் சேலரி படி நம்ம என்ன பண்ணுவோம், சேலரியும் அலவன்ஸையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணீங்கன்னா 52,500. கரெக்டா? ஸோ 52,500 மிஸ்ஸஸ் ராம் கையில. அதுக்கப்புறம் சேலரி ஆஃப் எஸ் லிமிடெட் இவர் எவ்வளவு வாங்கினாரு? 11,340.
11,340 கிளப் பண்ணியிருக்கானா கம்யூட்டேட் பண்ணி? எஸ் அஃப்கோர்ஸ் கிளப் பண்ணியிருக்கான். ஏன் கிளப் ஆகுது அப்படின்னா வேற வேற கம்பெனில தானே ஹோல்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஆ எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகுது. வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? Maybe held by us or partly of us and partly or in case of company. Okay. Other concern. Not less than 20% of the profit such concern at any time during the previous year. Such share of property may be held by us himself or together with his relatives. ஓஹோ கம்பெனி இது வந்து அதர் கன்சர்ன். ஓகே பாயிண்டா பிரிச்சிருக்காண்டா. இங்க 2 பாயிண்டா பிரிச்சது என்னன்னா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கான். அதாவது இன் கேஸ் ஆஃப் கம்பெனி சேம் கம்பெனியா இருக்கு அப்படின்னும் போது அவங்க பெனிஃபிஷியல் 20% ஈக்விட்டி ஷேர்ஸ்ல ஹோல்ட் பண்ணிருக்கணும்னு ஒன்று சொல்லியிருக்கான். ஓகே டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் shares may be held by the associate or partly by the associate and partly by one or more of his relatives. இப்போ அந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் 21% ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, ஆனாலும் எனக்கு வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த கம்பெனி சேம் கம்பெனில இல்லையே, அதுதான் என்னோட கேள்வி. இவன் எங்கேயும் அந்த சேம் கம்பெனின்ற மாதிரியே பேசல. எந்த ஒரு இடத்துலையுமே அவன் சேம் கம்பெனி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவே இல்லை. ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும். ஆனால் எனக்கு படித்த மாதிரி ஞாபகம் சேம் கம்பெனில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி 20% ஏதாவது 2 பேரும் சேர்த்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும்னு அதே கம்பெனில இருந்து. சரி ஓகே தே ஆர் நாட் மென்ஷனிங். இந்த பாயிண்ட்லேயும் அதை மென்ஷன் பண்ணல, இந்த பாயிண்ட்லேயும் அதை மென்ஷன் பண்ணல. ஓகே கோ த்ரூ பண்ணி பாருங்க. நான் பார்த்த வரைக்கும் பட் நான் எனக்கு எங்கேயும் படித்த மாதிரி ஞாபகம் சேம் கன்சர்னில் தான் அவங்க 20% ஹோல்ட் பண்ணியிருக்கணும், அதான் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னு. பட் இந்த இடத்துல அவன் அந்த மாதிரி கொடுக்கல. ஓகே கமிஷன் வெதர் ஃப்ரம் கன்சர்ன் இன் சச் இண்டிவிஜுவல். ஓகே கோ த்ரூ பண்ணுங்க. எங்கேயாவது உங்களுக்கு அந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி வைங்க, நம்ம அப்போ அங்கே இதெல்லாம் பார்க்கலாம். பட் நான் படித்த வரைக்கும் அவன் சேம் கம்பெனி எதுவும் மென்ஷன் பண்ணல இந்த கண்டிஷனில். ஓகே ஸோ இப்போ சேம் கம்பெனி இல்லை அப்படின்னா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும். எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தென் தட் வில் பி கிளப்டு அப்படின்னு அசியூம் பண்ணி யூ கெட். இந்த இடத்துல வந்து சிஸ்டர் அண்ட் பிரதர் 21% ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ ஆல்வேஸாக போய் கிளப் ஆகணும். இப்போ கிளப் ஆகணும்னா அதர் இன்கம் யார் கையில் ஜாஸ்தியாக இருக்குன்னு செக் பண்ணணும். அதர் இன்கம் யார் கையில் ஜாஸ்தியாக இருக்கு? ராம் கையில் 11,340. Ram, her sister and brother hold 21% equity shares. சரி ஓகே. கேஸ் பியில் that Ram hold 10 shares in G Limited only. கன்ஃபியூஸ் ஆகுது.
இந்த கேஸ் பியும் கேஸ் ஏவுமே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. 52,500 இங்கேயும் கிளப் ஆகல. இப்போ இவர் இங்கே 10% ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் எஸ் லிமிட்டடில் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி பார்த்தா கிளப் ஆகுதுன்னு ஆகும் செகண்ட் கேஸ் படி. அப்போ ஏன் இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் கிளப் பண்ணாமட்டான்? சரி ஓகே, அவர் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அப்போதான் நீ கேஸ் ஏழு தானே கிளப் பண்ணிக்க கூடாது. அப்புறம் நான் சவுண்டு கேட்கலண்ணா. இல்லை, நான் கொஞ்சம் லைட்டாக யோசிச்சுட்டு ஓகே. ஏவும் கேஸ் பியும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆக்சுவலாக அவன் கேஸ் ஏல வந்து அந்த இடத்துல நாட் பெனிஃபிஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா கேஸ் ஏல தான் கிளப் ஆகக்கூடாது. இவன் 15 days ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்கான், கேஸ் பியில் கிளப் ஆகணும். ஒருவேளை மாற்றி கொடுத்துட்டானு யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் ஒரு 75,000 வாங்குறாரு, அது ஒன்று இருக்கட்டும். ஆஸ் ஏ சேலரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த ஃபர்ம் டியூரிங் த இயர், சேலரி இன்ட்ரெஸ்ட்டாகவும் சேர்த்து அதை வாங்கிட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் இபிஎஃப்ஜி ஒரு 9,000. ஓகே, அது அங்கே காமிச்சிட்டிங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃப் மைனர் சைல்டு 43,000. அதில் வந்து 1,500 மைனஸ் பண்ணி 42,000 காமிச்சிட்டிங்க. ஓகே. சன்ஸ் ஒய்ஃப் கிட்ட இருந்து டிபெஞ்சர் கொடுத்துருக்கீங்க, அது ஒரு 2,000. அண்ட் தென் வந்து 70,000க்கு வந்து 12% 7,000 கூட ஒரு 2,400 8,400 அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டாட்டர் இன் லாஸ் பர்ச்சேஸ். ஓகே, 8,400 இங்கே டாக்ஸபிள் ஆயிடுச்சு. சரி, அப்பா எனக்கு தலையிலலாம் சுத்துதுடா சாமி. இங்க பாத்தீங்கன்னா 52,500 அப்படிங்கிறது யாரோட இன்கம்? மிஸ்ஸஸ் ராம்து தானே? மிஸ்ஸஸ் ராம்து. அப்போ இது மிஸ்ஸஸ் ராம்னும் போது அண்ணா இது ராம் கையில் வந்து கிளப் ஆகலாம்னா அப்படின்னா அப்புறம் ஏன்டா ராமோட இன்கம் போய் மிஸ்ஸஸ் ராம் கையில் மறுபடியும் போய் கிளப் ஆகணும்? இவன் இன்கம் இவன் கையில, இவன் இன்கம் இவன் கையில ஏன் போகணும்? கேஎஸ்பி ஏதோ தப்பா இருக்கு. ஓகே, பழைய புக்ல இதெல்லாம் இல்லவே இல்லடா. உங்க புக்ல இருக்கா இந்த சம்மு? இது ஏதோ தப்பா கொடுத்துருக்கான், இது வரக்கூடாது. மைட் பி இது கிளப்பா சேலரி தானே, அது மறுபடியும் போயிட்டு ஏன் மிஸ்ஸஸ் ராம் கையில் போயிட்டு கொடுக்கணும்? பண்ணிருக்காங்க. அதர் இன்கம் யார் கையில ஹையரா இருக்குன்னா மிஸ்டர் ராம் கையில தான் அதர் இன்கம் ஹையரா இருக்கு. பிசினஸ் இன்கம் 75,000 அவர் கையில தான் வந்து கிளப் ஆகும் எல்லாமே. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இது அதே மாதிரி சேலரி மட்டும் தான் கிளப் ஆகும். இது வந்து அவங்களோட இபிஎஃப்ஜி அதாவது பார்ட்னர்ஷிப் இது கிளப் ஆகாது. அதே மாதிரி இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆர் கையில் தான் கிளப் ஆகணும் 8,400. அப்போ இந்த 11,340 இங்கே வரக்கூடாது, 11,340 இங்கே வரணும். அப்போ உங்கள் ஆன்சர் எப்படி டிஃபர் ஆகும்னா இந்த இடத்துல 9,000 8,400 10,000 17,400 இங்கே வரணும். இந்த இடத்துல உங்கள் ஆன்சர் எப்படி சேஞ்ச் ஆகணும்னா கிளப் ஆகிட்டு இங்கே எவ்வளோ வருதுன்னு ஆட் பண்ணுங்கள். இங்கே ஆன்சர் சேஞ்ச் ஆகுது. 52,500 11,340 75,000 42,000 எவ்வளோ வருது பாருங்கள்.
எவ்வளவு வந்துச்சு? நான் 1,05,940. 940 அவ்வளவுதானா வருது? அதிகமா வரணுமே. டூ 500 plus 11,340 plus 75,000 plus 42,000 1,80,840. ஸோ இது ஏன்னா இது வந்து இவர் கையில தான் கிளப் ஆகணும். லெசன்ஸ் இப்போ மிஸ்டர் ராம் அங்க ஹோல்ட் பண்ணியிருக்காரு 10%, 10 ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது யாரோட அதர் இன்கம் ஹையரா இருக்கோ அவங்க கையில கிளப் ஆகும்னு பார்த்தோம். இந்த கேஸ் ஏல மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு பெனிஃபிஷியல் ஷேர்ஸும் வச்சுட்டு இல்லை. பட் மிஸ்ஸஸ் ராம் அண்ட் தென் அவங்களோட சிஸ்டர் அவங்களோட பிரதர் 3 பேரும் சேர்ந்து இந்த 3 மெம்பர்ஸ் சேர்ந்து 21% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது தென் தட் வில் பி கிளப்டு ஹியர். பட் ஆனால் இந்த கேஸ்லையுமே யார் வந்து ஹையராக இருக்கோ அவங்க கையில் தான் கிளப் ஆகணும் அப்படின்றது மாதிரி வரும். பட் இங்கே அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்றதுனால அவங்க கையில் கிளப் ஆகிறதுனால இந்த மைனர் டாட்டரோடதும் இவங்க கையில் கிளப் ஆயிடுச்சு. கரெக்டாக 42,000. அந்த மாதிரி அசம்ஷன்ல போனோம்னா கேஸ் ஏ கரெக்ட், கேஸ் பி ஆனால் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகணும். எப்படி பார்த்தாலும் யாருன்னா ஒருத்தர் கையில் கிளப் ஆகணும், தனித்தனியாக இன்கம் இருக்குது அப்படின்னா கேஸ் ஏ கிளப் ஆகுதுன்னா அப்புறம் கேஸ் பி ஏன் இப்படி பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. பட் கேஸ் பி இது கரெக்டு. கேஸ் ஏ வைஸ் போனோம் அப்படின்னா மைட் பி இவங்க சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க, இவங்க 3 பேரும் ராம் அவங்க சிஸ்டர் அவங்க பிரதர் அதை வச்சிருக்காங்கன்ற பேசிஸ்ல இது போய் அவங்க கையில் கிளப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் 75,000 அப்படிங்கிறது பிஸ்னஸ் இன்கம். அண்ட் தென் இந்த 9,000 அப்படிங்கிறது அவங்களோட நார்மல் இபிஎஃப்ஜி சேலரி, அவங்க எம்ப்ளாயா இருந்தாங்க இல்லையா, இபிஎஃப்ஜி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அவங்களோடது. ஸோ அவங்களோட சேலரி 9,000. அண்ட் தென் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மருமகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னன்னா கிளப்பிங் ப்ரொவிஷன் வந்து 31/5/1993 அப்புறமா இருந்தால் கிளப்பிங் வந்து அப்ளிகபிள் ஆச்சு. கரெக்டா? ஸோ அதனால இதை வந்து அவன் கன்சிடர் பண்ணலை அப்படின்ற மாதிரி கீழே ஒரு நோட் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 70,000 தான் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா 31/5/73 அப்புறமா தான் கிளப்பிங் அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். ஓகே, அந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மட்டும் தான் கிளப் ஆகணும்னு சொன்னதுனால இந்த 70,000க்கு இன்டூ 12% போட்டிங்க அப்படின்னா 8,400 வரும். ஓகேவா? இந்த 8,400 தான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி டிபெஞ்சர் வாங்கியிருக்கு யாரு, அவங்க மருமக. பட் ஆனால் இந்த 8,400 மட்டும் தான் கிளப் ஆகணும். அந்த டிபெஞ்சர் வந்து அவங்களோட ஓன் எஃபோர்ட் போட்டு அதை வாங்கியிருக்காங்க, அதனால அந்த 2,000 கிளப் ஆகாது. ஸோ அந்த 8,400 மட்டும் கிளப் ஆயிடுச்சு. 8,400. அதே மாதிரி மைனர் டாட்டருக்கு ஏதோ ஒன்று இருந்துச்சு பார்த்துமே, ஏதோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அந்த மைனர் டாட்டர் இருக்கான் 43,500. 5th பாயிண்ட். ஸோ அந்த 43,500ல 1,500 நம்ம ஆஸ் யூஷுவல் எலிஜிபிள் டிடக்ஷன் கொடுத்துட்டு 42,000 கொண்டு போயிட்டு யார் கையில் கிளப் பண்ணிட்டோம், மிஸ்ஸஸ் ராம் கையில் கிளப் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் கேஸ் ஏல எல்லாமே மிஸ்ஸஸ் ராம் கையில் கிளப் ஆகிறதுனால எல்லாத்தையுமே மிஸ்ஸஸ் ராம் கையில் கிளப் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். கேஸ் பி பொறுத்த வரைக்கும் ராம் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 10% ஜி லிமிட்டட்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் தென் ஹியர் த அசம்ஷன் இஸ் அவரோட இன்கம் அதர் இன்கம் வந்து ஹையரா இருக்கு. 75,000 அப்படிங்கிறது ஹையர் கம்பேரிட்டிவ்லி மிஸ்ஸஸ் ராம் கூட கம்பேர் பண்ணும்போது அவரோட இன்கம் ஹையரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அதனால அவர் கையில் அது கிளப் ஆகுதுன்னு சொல்லி இந்த ஆன்சர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த அசம்ஷன் நீங்க கொடுக்கும் போது நீங்க எழுதும் போது இந்த ஆன்சர் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா கீழே நீங்க அசியூம் போட்டுட்டு அதர் இன்கம் ஆஃப் த அசசி இஸ் ஹையர், விச் மீன்ஸ் எந்த அசசிக்கு ஹையரா இருக்கு, மிஸ்டர் ராம் ஹாவ் த ஹையர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ கிளப் த சேலரி ஆஃப் மிஸ்ஸஸ் ராம் டு மிஸ்டர் ராம் அப்படின்னு நீங்க கீழே வந்து ஒரு அசியூம் கொடுத்துட்டு இல்லை ஒரு நோட் கொடுத்துட்டு இந்த ஆன்சரை வந்து நீங்க இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேஸ்ட் ஆன் அதர் இன்கம் விச் எவர் இஸ் ஹையர், ஸோ ஐ டேக் மிஸ்ஸஸ் ராம் டு கிளப் மிஸ்டர் ராம் டு கிளப் த இன்கம் ஆஃப் மிஸ்ஸஸ் ராம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு அசம்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு சம் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணிட்டு வருவேன். பட் இன் சம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இறங்கிட வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிற பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோட அதர் இன்கம் ஹையராக இருக்கோ அவங்க கையில் கிளப் ஆகணும், சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே சேலரி வாங்கியிருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் திஸ் இஸ் ஃபால் சேலரி ப்ரொவிஷன் மட்டும்தான். ஓகேவா? இன்கேஸ் அவன் மென்ஷன் பண்ணுவான். இப்போ இந்த கேஸ் பாருங்க 8,400 அப்படிங்கிறது அவங்க மருமகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேஸு. கரெக்டா? அப்புறம் ஏன்னா 8,400 இப்போ இங்கே ராம் கையில் வந்து கிளப் ஆகலை அப்படின்னா கொஷின் மார்க். ஏன்னா கிளப் ஆகலை அப்படின்னா 8,400 அப்படிங்கிறது என்ன கேஸு, டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் அசட் டு டாட்டர் இன் லா, விச் மீன்ஸ் மருமகளுக்கு மாத்துறாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆர் டிரான்ஸ்ஃபரி கான்செப்ட் வந்துடும்.
அந்த ரெமுனரேஷன் கான்செப்ட்ல டிரான்ஸ்ஃபரி கான்செப்ட் வந்துச்சுன்னா டாக்ஸபிள் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரார் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல படிச்சோம். எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்ஃபரார் தானே படிச்சோம். அப்ப இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபரார் யாரு? மிஸ்ஸஸ் ராம் தான். அதனால தான் இந்த 8400 ரெண்டு இடத்துலயும் மிஸ்ஸஸ் ராம் கையில வந்து டாக்ஸபிள் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மேல பார்த்த ப்ரொவிஷன் ரெமுனரேஷன் மட்டும் தான் எப்படி கிளப் ஆகணும் அப்படின்றது பார்த்தோம். இங்க இருக்க ப்ரொவிஷன் எல்லாம் டிரான்ஸ்ஃபரி வந்ததுனால டிரான்ஸ்ஃபர் கையில கிளப் ஆகணும், டிரான்ஸ்ஃபர் கையில கிளப் ஆகணும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அதனால தான் இந்த 8400 ரெண்டு பக்கமே மிஸ்ஸஸ் ராம் கையில மட்டும் வருது. ஓகே, இதுவும் ஒரு ப்ரொவிஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க கொடுக்கணும். நோட் கொடுக்கும்போது இதெல்லாம் நான் இப்படிதான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க நோட் கொடுத்தீங்கனாலே போதும். மைட் பி அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா நீங்க படிச்சிருக்கீங்கன்றத அது தெரிய வைக்கும். அந்த நோட்டோ அந்த அசம்ஷனோ ஓகே இவன் படிச்சிருக்கான் அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வைக்கும். ஓகேவா? கண்ட்ரா. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அந்த அசியூம் மாதிரி நீங்க எழுதிக்கங்க. ஓகேவா? வேற என்ன கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி 10th sum கோ த்ரூ பண்ணுங்க. அதுல ஏதாவது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா கேளுங்க. ஓகேவா? இப்படி சொல்றதெல்லாம் போடுங்கடா, போட்டு அடுத்த நாள் வந்து கேட்டா தான்டா அதை முடிக்க முடியும். ஓகேவா? அப்படியே விட்டுறாதீங்க. போட்டுக்கலாம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த சம்ஸ்லாம் ஹோம்ஒர்க் சம்ஸ்லாம் எல்லாமே போட்டு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிருங்க. ஓகே, டன். செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் மூவ் ஆகலாமா இல்ல ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணலாம்? டன். ஸோ இப்போ செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னும் போது ஆல்வேஸாக நான் வந்து நிறைய டைம் நடத்தும் போது சில லாஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த லாஸை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி போகலாம் அப்படின்ட்டுன்னு எப்போ ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் நான் நடத்தும் போதுல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா? ஸோ நவ் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் இன்ட்ரொடக்ஷன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மேஜரா சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரும். இன்ட்ரா ஹெட்னா என்ன, இன்டர் ஹெட்னா என்ன அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். இன்ட்ரா ஹெட் அப்படின்னா வித்தின் த சேம் ஹெட். ஓகேவா? சேம் ஹெட்டுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்றது இன்ட்ரா. இன்டர் ஹெட் அப்படிங்கிறது ஒரு ஹெட்ல இருந்து இன்னொரு ஹெட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்றது. ஓகேவா? இந்த இன்ட்ரா இன்டர் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. எல்லாம் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா தான் சேம் ஹெட்லேயே அட்ஜஸ்ட் பண்றது நினைச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து IFOS லாஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த லாஸை கொண்டு போய் நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது போன வருஷத்தோட லாஸை இந்த வருஷம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் மேஜராக புரிஞ்சுக்கணும். இன்ட்ரானா என்ன, இன்டர்னா என்ன. அதுக்கப்புறம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ செக்ஷன் 70 இன்ட்ரா ஹெட்டை பற்றி பேசுது. இன்ட்ரா ஹெட்னா வித்தின் த சேம் ஹெட். இட் மீன்ஸ் லாஸ் ஆஃப் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ PGBP எடுத்துப்போம். PGBPல வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸோட இன்கம். ஓகேவா? அது ஒரு சோர்ஸ். இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் எடுத்துக்கலாமா? அந்த டீ காஃபி ரப்பர் பிஸ்னஸ் பார்த்தோம் இல்லையா, 33AB, அது ஒன்று எடுத்துப்போம். இப்போ அது ஒரு சோர்ஸ். டீ காஃபி பிஸ்னஸ் அப்படிங்கிறது அது ஒரு சோர்ஸ். கேன் பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அனதர் சோர்ஸ் ஆஃப் த இன்கம் பட் இன் த சேம் ஹெட் ஆஃப் இன்கம். விச் மீன்ஸ் இப்போ டீ காஃபி பிஸ்னஸ் ரப்பர்லேருந்து ஒரு லாஸ் பா, பெட்ரோலியம் பிஸ்னஸ்லேருந்து ஒரு இன்கம் பா. அந்த லாஸை கொண்டு வந்து நான் இந்த இன்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ப்பா. இது ரெண்டு சோர்ஸ். இந்த ரெண்டு சோர்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் எதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணுறேன்? வித்தின் த ஹெட்டுக்குள்ளேயே பண்ணுறேன். PGBPன்ற ஹெட்டுக்குள்ளேயே வேற சோர்ஸோட லாஸை இன்னொரு சோர்ஸோட இன்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சேம் ஹெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு இல்லையா? டீ காஃபி பிஸ்னஸ் ரப்பர்ன்றது ஒரு சோர்ஸு, பெட்ரோலியம் பிஸ்னஸ்ன்றது ஒரு சோர்ஸு, 33AB AC. இப்போ இந்த சோர்ஸ்லேருந்து வந்த லாஸை கொண்டு போயிட்டு அனதர் சோர்ஸில் வந்த இன்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். சேம் ஹெட்லேயே பண்ணுறோம். இப்போ புரிஞ்சுதா செக்ஷன் 70? ஓகேவா? இன்ட்ரா ஹெட்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதில் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கான். என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸ். ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ்னா நான் என்னன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? PGBP படிக்கும் போது பார்த்தோம். அந்த கம்பெனியோட வேலையே ஷேரை வாங்கி விற்கிறது தான் அப்படின்னா அது ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ். அதில் ஏதாவது ஒரு லாஸ் வருது அப்படின்னா அந்த லாஸ் நீங்கள் என்ன பண்ணுமா? கேன் பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் ஓன்லி ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ். உங்களால் வெறும் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் மட்டும்தான் கொண்டு போய் அதை மைனஸ் பண்ண முடியும் அந்த லாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ காஃபி ரப்பர் பிஸ்னஸ் வச்சுட்டீங்கன்னு வச்சுப்போம். அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேவா? அதே சமயத்தில் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸும் பண்ணுறீங்க. ஓகேவா? அதில் ஒரு லாஸ் வந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரா ஹெட்னா வேற சோர்ஸ்னா நான் கொண்டு போய் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லண்ணா வித்தின் த PGBP தானே இருக்குது அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு கண்டிஷன் சொல்கிறான். இந்த ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸை ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம்ல மட்டும்தான் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணுமா? செட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எப்போ ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் இன்கம் வருதோ அப்போ தான் கொண்டு போய் இந்த லாஸ் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேறு எந்த சோர்ஸ்லையும் கொண்டு போய் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்தப்பட்டு இது பாயிண்ட் எல்லாமே ஈஸி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேண்ணா. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் 35AD ஞாபகம் இருக்கா? வேர் ஹவுஸ், கோல்ட் செயின், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 2 ஸ்டார் ஹோட்டலு, அனிபி வந்து இருக்கிறது, இதெல்லாம் படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில். அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் இருக்குது அப்படின்னா கேன் பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் ஒன்லி. ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் அதை கொண்டு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எடுக்கும் போது ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் டீ காஃபி பிஸ்னஸ் ரப்பருக்கு மாறிட்டேன். ஏன் என்ன காரணம்னா ஏன்னா ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் லாஸ் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் டக்குன்னு டீ காஃபிக்கு ஜம்ப் பண்ணேன் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு லாஸ் வருது அப்படின்னா அது ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இன்கமில் மட்டும்தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேறு எந்த சோர்ஸ் கூட்டியும் கொண்டு போய் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது செகண்ட் கண்டிஷன். அதுக்கு அடுத்து தேர்ட் என்ன? லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எதனா இருக்குது அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட மட்டும்தான் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்குது அப்படின்னா அது லாங் டேர்ம் கூடயும் போகும், ஷார்ட் டேர்ம் கூடயும் போகும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் படிக்கும் போது வந்து எனக்கு சொன்னவர் ஆல்ரெடி நான் இது எல்லா பேட்ச்லேயும் சொல்லிட்டு வர்றது தான். அவர் என்ன சொன்னார்னா இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் பேசிக்குது. ஓகேவா? நான் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இதுக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட போய்க்கும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட போய்க்கும். ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அப்படிங்கிறது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட மட்டும்தான் போகும். ஓகேவா? இவங்க 2 பேர் இப்போ பேசிக்கும் போது ஐ ஹோப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து சொல்லுது லாங் டேர்ம் கிட்ட என்னன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து இவங்க கிட்ட சொல்லுது. என்னன்னு சொல்லுதுன்னா சாரி ஒரே நிமிஷம், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் தான் பேசிக்குது. ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். கன்ஃபியூஸ் ஆகுது. கரெக்ட். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கிட்ட பேசுது. என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் எது இதில் அட்ஜஸ்ட் ஆகணுன்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? ஓகே, ஷேர் ஆகுதா? ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த காதலி உண்ட மனைவி ஆக முடியும், ஆனால் உண்ட மனைவி எந்த காதலி ஆக முடியாது. புரிஞ்சுதா இது? ஸோ வந்து இது ரெண்டும் அதாவது செட் ஆஃப் ஆகும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஏதாவது கெயின் இருக்குது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கூடயும் போயிடும், ஷார்ட் டேர்ம் கூடயும் போயிடும். விச் மீன்ஸ் எந்த காதலி இந்த மனைவி ஆக முடியும், ஆனால் இந்த மனைவி இந்த காதலி ஆக முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான், இது வந்து லாங் டேர்மோ ஷார்ட் டேர்மோ பேசிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது வந்து செட் ஆஃப் ஆகுது இல்லையா? அந்த ரீசனுக்காக இதை வந்து சொன்னார். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் அந்த ப்ரொவிஷன் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம், இப்போ நான் அகைன் அந்த ப்ரொவிஷன் காட்டுறேன். அப்போ லாங் டேர்ம் அப்படிங்கிறது என்ன? அது வந்து லாங் டேர்ம் கூட மட்டும் தான் போக முடியும். ஏன்னா அது வந்து அதோட ஒய்ஃபா மாறிடுச்சு. லாங் டேர்முக்கு அதோட ஒய்ஃபா மாறிடுச்சு அப்படின்னா தென் அது மற்றவங்களோட காதலி ஆக முடியாது இல்லையா? ஸோ அதனால லாங் டேர்ம் லாஸ் வந்து லாங் டேர்ம் கூட மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி லாஸ் ஃப்ரம் ஓவிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ் ஏதாவது மெயின்டைன் பண்றாங்க இல்லையா? நம்ம பார்த்தோம், பெட்டு கட்டுறது வேற, ஆனால் ரேஸ் ஹார்ஸை வந்து அவன் மெயின்டைன் பண்ணுறது வேற அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அவன் ரேஸ் ஹார்ஸ் ஏதாவது மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னா கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ். ஸோ அதோட இன்கம்மை அதோட லாஸை அதோட இன்கம் கூட மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த 4 கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 கேஸ்லேருந்து வரக்கூடிய லாஸை இந்த 4 கேஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம்ல மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், வேற எது கூட கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எக்ஸம்ஷன். அடுத்து புரிஞ்சுதா இன்ட்ரா ஹெட்டு? ஓகேவா? டன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்.
இன்டர்ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு ஹெட்டை கொண்டு போய் இன்னொரு ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணுறது. இட் மீன்ஸ் லாஸ் அண்டர் ஒன் ஹெட் ஆஃப் இன்கம் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அனதர் ஹெட் ஆஃப் இன்கம் பட் இந்த சேம் ப்ரீவியஸ் இயர். ஒரே ப்ரீவியஸ் இயரில் இருந்தால் மட்டும்தான் இதுவுமே அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ ஒரு ஹெட்டோட லாஸை கொண்டு போய் இன்னொரு ஹெட்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை கொண்டு போய் நான் ஐஎஃப்ஓஎஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஐஎஃப்ஓஎஸ் லாஸை கொண்டு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி. ஆனால் சேலரியில் கொண்டு போய் எதுவுமே நம்ம கையே வைக்க மாட்டோம். ஏன்னா சேலரியில் உங்களுக்கு லாஸ் வருமா என்ன? சேலரியில் லாஸ் வருமா? சேலரியில் லாஸ் வராது. ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் நம்மளுக்கு காசு. அதனால சேலரியில் எப்படி லாஸ் வரும்? ஸோ அதனால வந்து சேலரி பற்றி அவன் பேசவே மாட்டான் எந்த இடத்துலையுமே. ஓகேவா? ஸோ அதுலேயுமே எக்ஸம்ஷன். இன்ட்ரேட்லையுமே மேலே பார்த்தா அதே தான். ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் மட்டும் தான் ஆகணும். ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில் மட்டும் தான் ஆகும். லாங் டேர்ம் மட்டும் தான் ஆகும். ஓவிங் அண்ட் மெயின்டைனிங் ரேசாஸ் வந்து அதுவுமே அதோட லாஸுமே அதோட இன்கம் கூட மட்டும் தான் ஆகும். பட் ஆனால் ஷார்ட் டேர்ம் என்ன பண்ணலாமா? கேன் பி செட் ஆஃப் ஒன்லி அகேன்ஸ்ட். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், இந்த கேபிட்டல் கெயின் மட்டும் வேற எந்த ஹெட்டு கூடயும் போய் செட் ஆஃப் ஆகாது. ஸோ கேபிட்டல் கெயின் வந்து எப்படின்னா ஷார்ட் டேர்ம் வந்து லாங் டேர்ம் கூடயும் போய்க்கும், ஷார்ட் டேர்ம் கூடயும் போய்க்கும்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்போ இன்கேஸ் ஷார்ட் டேர்ம் லாஸ் இருக்கு, அந்த லாஸை கொண்டு போய் நான் வேற எதனா ஹெட்ல அட்ஜஸ்ட் பண்ணலாமாண்ணா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் ஒரு இன்கம் இருக்குது, எனக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்திருக்கு, அந்த லாஸ் கொண்டு போய் நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. கேபிட்டல் கெயின் அவனை தாண்டி வெளியே வர மாட்டான். அவன் ஹெட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். ஆனால் அவன் ஹெட்டுக்குள்ளேயே ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான், லாங் டேர்ம் வந்து லாங் டேர்ம் கூட தான் அட்ஜஸ்ட் ஆகணும்னு. அதை தாண்டி வேறு எதனா ஹெட்டுக்கு வெளியே வருவானா அவன் வாசலை தாண்டின்னு கேட்டால் கேபிட்டல் கெயின் வெளியே வர மாட்டான். இன்டர் ஹெட்டுக்கு கேபிட்டல் கெயின் வராது. ஓகேவா? சேலரி மாதிரியே தான் கேபிட்டல் கெயினும். ஓகே, அதே மாதிரி லாஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் கேனாட் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் சேலரி. சேலரியில் ஆப்வியஸாக வந்து பிஸ்னஸோட லாஸை கொண்டு போய் சேலரியில் செட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த எக்ஸம்ஷன். இது இன்டர் ஹெட்டில். ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி லாஸ் நாட் பாசிபிள். உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் கேஸ். ஒரு ஹெட்டாக சொல்கிறோம், ஒரு ஹெட்டில் என்னென்னலாம் பாசிபிலிட்டி அப்படின்ட்டு. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எதனா இன்கம் இருக்குது அப்படின்னா லாஸ் ஏதாவது இருந்தால் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஆனால் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு லாஸ் இருக்குது, அந்த லாஸை கொண்டு போய் பிஜிபிபிலையோ இல்லை ஐஎஃப்ஓஎஸ்லையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ கொண்டு போக முடியும்? 2 lakhs கொண்டு போக முடியும். ஓகேவா? 2 lakhs கொண்டு போயிட்டு, அதாவது 2018-19 தான் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 lakhs கொண்டு போய் உங்களால் செட் ஆஃப் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாமா நான் பேலன்ஸ் அப்படின்னு கேட்டால், எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் கேரி ஃபார்வர்ட் யுவர் லாசஸ் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் பிஜிபி பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம் கீழே மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த லாஸை கொண்டு போய் என்ன பண்ணணும், செட் ஆஃப் பண்ணணும்னு பார்த்தோம். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் லாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் இன்கம்ல மட்டும் தான் கொண்டு போய் செட் ஆஃப் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பிஸ்னஸ் இருக்குது, மேலே சொன்ன 2 பிஸ்னஸ் தவிர்த்து வேற ஏதாவது பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் உங்களால் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும், இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். எக்ஸப்ட் சேலரியில் கொண்டு போய் பண்ண முடியாது. இன்கேஸ் கேபிட்டல் கெயின் இருக்குன்னு வச்சுப்போம், கேபிட்டல் லாஸ் இல்லை கேபிட்டல் கெயின் இருக்கு. இப்போ உங்ககிட்ட பிசினஸ்ல லாஸ் இருக்கு. அப்போ இந்த பிசினஸ் லாஸ், அதாவது அதர் பிசினஸ் லாஸ், நாட் அ ஸ்பெகுலேஷன் பிசினஸ், ஸ்பெசிஃபைட் பிசினஸ், அதர் பிசினஸ் லாஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கொண்டு போய் கேபிட்டல் கெயின்ல என்ன பண்ணிக்கலாம், இன்டர் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சேலரியை தவிர. ஓகேவா? பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து கேபிட்டல் கெயின் பார்த்தோம். கேபிட்டல் கெயின் வேற எந்த ஹெட்டுக்குள்ளேயும் போய் செட் ஆஃப் ஆகாதுன்னு பார்த்தாச்சு. அவனுக்குள்ளேயே என்ன ஒரு கண்டிஷன் இருக்கு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2 பேர் கூடயும் போய் இது வாய்ப்பான், கேரி ஃபார்வர்டு பண்ணிக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட மட்டும் தான் செட் ஆஃப் ஆகும். கேரி ஃபார்வர்ட் அலோடான்னு கேட்டால் எஸ், கேரி ஃபார்வர்ட் ஆல்சோ அலோடட். அதுக்கடுத்து ஐஎஃப்ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் ஓவிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்ட் சைஸ் மட்டும் அது கூட மட்டும் தான் செட் ஆஃப் ஆகும் அப்படின்னு மேலேயே பார்த்துட்டோம். கேரி ஃபார்வர்ட் அலோடான்னு கேட்டால் எஸ், கேரி ஃபார்வர்ட் ஆல்சோ அலோடட். அதர் லாஸ் ஏதாவது இருக்குது ஐஎஃப்ஓஎஸ் அப்படின்னா இன்டர் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இன்ட்ரா ரேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கேரி ஃபார்வர்ட் என்னது, நாட் அலோடட். ஓகேவா? அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்கான். என்ன நோட்டு, த மேக்ஸிமம் லாஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் எனி அதர் ஹெட். வேற ஏதாவது ஹெட் கீழே, அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சேம் ஹெட் கீழே பண்ணுறீங்கன்னா அந்த 2 lakhs கண்டிஷன் கிடையாது. ஆனால் வேற ஏதாவது ஹெட் கீழே போறீங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸை கொண்டு போறீங்க அப்படின்னா 2 lakhs வரைக்கும் தான் உங்களால் கொண்டு போக முடியும். 2 lakhs மேலே கொண்டு போக முடியாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து, இட் இஸ் டு பி ரிமெம்பர் தட் ஒன்ஸ் a particular loss is carry forward, it can be set off only against the income from the same head in the forthcoming assessment year. In case இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ஹெட்ல கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் பிஜிபிபியில் வர இன்கம் கூட பண்ணிட்டேன். இப்போ அடுத்த வருஷம் எனக்கு ஐஎஃப்ஓஎஸ்ல இன்கம் இருக்குது, பிஜிபிபியில் இன்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஃப்ஓஎஸ்க்கு அடுத்த வருஷம் பேலன்ஸ் இருக்க லாஸை கொண்டு போய் நான் மைனஸ் பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது. எந்த வருஷத்தில் பிஜிபிபியில் பண்ணியா, அப்போ அதை அப்படியே பிஜிபிபிலேயே ஃபோர்த் கமிங் இயர்லையும் நீங்கள் அதே ஹெட்டில் தான் செட் ஆஃப் பண்ணணும். அடுத்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கமை மாற்றக்கூடாது. செட் ஆஃப் ஒன்ஸ் ஒரு ஹெட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செட் ஆஃப் முடிகிற வரைக்கும் அதே ஹெட்டில் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுறோம் ஃபோர்த் கமிங் இயர்க்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? திஸ் ஆர் த ஜென்ரல் நோட்ஸ். ஸோ அப் டு திஸ் பாயிண்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இதுக்கு மேலே மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிள் காலம்
ஆஃப் கேரி ஃபார்வர்டோ முடிஞ்ச கணக்கு தான் உங்களுக்கு. இந்த டேபிள் காலமும் இந்த நோட்டும் பார்த்துட்டோம்னாலே, ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இதுதான். இந்த டேபிள் காலம் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். டேபிள் காலம் உள்ள போகலாமா? தெளிவாக இருக்கீங்களா? போகலாமா டேபிள் காலம் உள்ள? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னா நம்ம டேபிள் காலம் உள்ள போகலாம். இது வேணா நாளைக்கு பார்க்கலாமாண்ணா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப்ல இப்போ நம்ம பார்த்ததை மட்டும் மறுபடியும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் புக்கில் போனீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் இன்ட்ராஹெட் போனீங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஓவராலாக நம்ம வந்து அந்த டேபிள் காலம் முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. ஓவரால் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு வந்து மொத்தமாக இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். மற்றது எல்லாமே ஜென்ரல் தான். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் தான். ஜஸ்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் என்ன பண்ணோம், ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் இருந்தால் என்ன பண்ணோம், மேலே படிச்சது தான் திரும்ப கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம நாளைக்காக பார்ப்போம் இது பொறுமையாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அது தெளிவாக பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு புக்கில் வந்து சிலது பழைய புக்கில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கான். பழைய புக்கில் வந்து இந்த அமால்கமேஷன் டிமர்ஜர் அதை பற்றிலாம் இருக்கும் செட் ஆஃபில். அவன் அதை பற்றிலாம் கொடுக்கல. டேரெக்டாக அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் கொடுத்துட்டு ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் லாஸை கொடுத்துட்டு கேபிட்டல் எப்படி செட் ஆஃப் பண்ணுறது இங்கே பார்த்ததை மட்டும் முடிச்சுட்டா அப்படியே முடிச்சிட்டான். டேரெக்டாக டெஸ்ட் யுவர் செல்ஃப் போயிட்டு இருக்கான். சேஞ்சஸ் இன் ஃபர்ம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கீழே இருக்கக்கூடிய இது கூட இல்லை. ஸ்பெகுலேஷன் லாஸு, கேரி ஃபார்வர்ட் ஆஃப் பிஸ்னஸ் லாஸ் ஆஃப் சக்சஷன். இந்த பாயிண்ட் இந்த செக்ஷன் 79 பற்றிலாம் அவன் பேசவே இல்லை. 78லேயே உங்களுக்கு முடிஞ்சிட்டு இருக்கு உங்கள் புக்கில். ஸோ ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸோ அப் டு திஸ் பாயிண்ட் இந்த பிடிஎஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 78 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஏன்னா உங்கள் புக்கில் அவ்வளோதான் இருக்குது. பின்னாடி திருப்பி பாருங்கள் 79 பற்றி ஏதாவது பேசியிருக்கானான்னு உங்கள் புக்கில். ஏன்னா நான் வச்சிருக்க புக்கில் 78 வரைக்கும் தான் பேசியிருக்கான். பேசிட்டு டேரக்டாக டெஸ்ட் யுவர் செல்ஃப் போயிருக்கு எனக்கு என் புக்கில். ஸோ 78 அதுக்கப்புறம் வந்து 79 இருக்குண்ணா. இருக்கா? ஆமாண்ணா. இன் கேஸ் ஆஃப் க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனிஸ் அப்படின்னு. க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனிஸ் தான் 79. ஓகே, சன் ஆஃப் த டெப்ரிசியேஷன் 79A அப்புறம் 79A 79A 2 இருக்குண்ணா.